30/5/1979ங்க. 30/5/1979. பிறந்த நேரம் 4:15 AM பொள்ளாச்சிங்க. 4:15 AM பொள்ளாச்சி. இப்ப இருக்கிறது கோயம்புத்தூர்லங்க. ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. கடகராசி, புனர்பூச நட்சத்திரம், மேஷ லக்னம். என்ன கேள்வி கேட்கணுமா? தொழில் சம்பந்தமா கேட்கணுங்க. மளிகை பொருள் எல்லாம் கேன்டீன்களுக்கு மட்டும் சப்ளை பண்ணிட்டு இருக்கிறேங்க. ஏமா இந்த அமைப்பின் அடிப்படையில் நீங்கள் சொல்கிறதே கொஞ்சம் ஒரு மாதிரி டக்குன்னு உஷாராக சொல்கிறீங்க பாருங்கள். இருக்கிறது பொள்ளாச்சியில் இருக்கிறீங்க, கோயம்புத்தூரில் இருக்கிறீங்கன்றீங்கல்ல? ஆமா, கோயம்புத்தூர்ல இருக்கேங்க சார். குருஜி பொள்ளாச்சியில பிறந்ததுங்க. 8-12 இடங்கள் சுபத்துவமாக இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் கோயம்புத்தூர் பிறந்து 40 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய அமைப்புகள் இல்லை. இப்போ வந்து உங்களுக்கு சுக்கிரதசை ஆரம்பிச்சிருச்சு, கேது தசை. ஆனால் உங்களுக்கு இதில் ஒரு விதிவிலக்கு இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், சரராசிகளில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நடத்தலை, தசை நடத்தலை. இருந்தால் வெளிநாடு வெளிமாநிலம்னு போயிருப்பீங்க. சரி, மளிகை கடைக்கு செவ்வாய் தான் காரகம். மளிகை கடையோடைய பொருட்கள் சப்ளை ஏற்கனவே ஒரு தடவை இந்த லைவில் உங்களுக்கு லைன் கிடச்சிருக்கா? கிடைச்சிருக்குங்க குருஜி. அன்னைக்கு நீங்க சொல்லும் போது உணவு தொழில்னு சொல்லிட்டீங்க. மளிகை பொருள் கேன்டீன் குடோன் எல்லாம் இல்லைங்க குருஜி. அப்படியே வாங்கி ட்ரேடிங் கேன்டீனுக்கு மட்டும் கொடுக்குறேங்க. கடை குடோன் எல்லாம் எதுவுமே இல்லைங்க. ஏற்கனவே லைவ்ல பேசியிருக்கிறீங்க. சொல்லும் போது நீங்க என்ன லைவ்ல பேசலீங்க, அந்த இது பார்த்துட்டு சொன்னீங்க. சொல்லும் போது உணவு சமைச்சு கொடுக்கறதுன்னு சொல்லிட்டீங்க. ஆமா, எனக்கு ஞாபகம் இருக்கு. சுக்கிரதசை உங்களுக்கு நல்லா இருக்குமா? பிருகமங்கல யோகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரதசை மிகப்பெரிய யோக பலன்களை உங்களுக்கு செய்யும். சுக்கிரனுக்கு சனி மட்டும் செவ்வாய் மட்டும் சேர்ந்திருப்பது என்பது யோக பலன்களை கொடுக்கக்கூடிய ஒன்று. கடகராசிக்கு இந்த இடத்துல வந்து இதெல்லாம் அஷ்டம சனியெல்லாம் முடிஞ்சிட்ட காரணத்தினால சுக்கிரன் தன்னுடைய வீட்டை 7ஆம் வீட்டையே தானே பார்த்து லக்ன கேந்திரத்தில் லக்னாதிபதியோடு இருக்கின்ற காரணத்தினாலேயும் அவருக்கு ராகு கேது சனி என்கின்ற மற்ற பாபர்களுடைய தொடர்புகள் கிடைக்காத காரணத்தினாலேயும் ராசிக்கும் அவர் ஒரு அப்படி ஒன்றும் பெரிய இந்த கிரகம் கிடையாது. ராசிக்கு அவர் 4-11 கூடியவர் தான். ஆகவே இந்த சுக்கிரதசை உங்களுக்கு 20 வருஷம் நல்ல யோக பலன்கள் இருக்குமா. வீடு கொடுக்கும், வாகனம் கொடுக்கும், கணவரை நல்லா வைக்கும். சுக்கிரதசை யோகமாக இருக்குமா. வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா. நன்றி குருஜி.